மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தின் கள இயக்குநர் உத்தரவின்படி வெளிமண்டல வனச்சரக பகுதியில் முதற்கட்டமாக வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி இன்று துவங்கியது. முதற்கட்டமாக சீகூர், சிங்காரா மற்றும் நீலகிரி கிழக்கு சரகம் பருவமழைக்கு முந்தைய தாவர புண்ணி, ஊனுண்ணி மற்றும் அதன் வாழ்விட மதிப்பீடு கணக்கெடுக்கும் பணி இன்று முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் மொத்தமுள்ள 34 நேர்கோடுகளில் நேர்கோட்டில் குழம்பினங்களை கணக்கெடுத்தல், மாமிச உண்ணிகளின் அடையாள அளவை காணல், தாவரங்கள் கணக்கெடுத்தல், மனித இடையூறுகள் கணக்கெடுத்தல் மற்றும் எச்சங்கள் கணக்கெடுப்பு போன்றவைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த கணக்கெடுப்பில் 170 வனப்பணியாளர்கள் ஈடுபட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிதம்பரம், புவனகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக சுமார் 15 நிமிடம் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம், புவனகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்தது. அதிகபட்சமாக 104 டிகிரி வரை வெப்பம் பதிவானது. இந்நிலையில் இன்று சிதம்பரம், புவனகிரி, அண்ணாமலை நகர், வல்லம்படுகை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பின்னர் சிறிது நேரத்தில் திடீரென மழை பெய்தது. இந்த பகுதிகளில் சுமார் 15 நிமிடம் பரவலாக மிதமான மழை பெய்தது. அதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் வட்டார பகுதிகளில் கடும் வறட்சி மற்றும் அளவுக்கு அதிகமான வெயிலின் தாக்கத்தால் விவசாய பயிர்கள் காய்ந்து கருகி வருகிறது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு நஷ்டமடைந்து வருகின்றனர். இந்த கடும் வறட்சியை கவனத்தில் கொண்டு தமிழக அரசு வறட்சி நிவாரணம் அறிவித்து கருகிய தென்னை, வாழை, கரும்பு போன்ற அனைத்து விளைபயிர்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். வருங்காலத்தில் இதுபோன்ற நிலைமைகளை தவிர்க்க அந்தந்த பகுதியில் உள்ள ஓடை, ஆறுகள் ஆகியவற்றில் தடுப்பணைகள் கட்டியும், குளங்கள், ஏரிகளில் மழை தண்ணீரை சேமிக்கவும், அதிக அளவில் மரங்களை நட்டு பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். உலக செஞ்சிலுவை தினத்தையொட்டி ரெட் கிராஸ் நிறுவனர் ஹென்றி டியூனாட் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மதுரை மாவட்ட ஆட்சியர் மரியாதை செலுத்தினார். உலக செஞ்சிலுவை தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 8ஆம் தேதி ரெட் கிராஸ் நிறுவனர் ஹென்றி டியூனாட்டின் பிறந்தநாளை முன்னிட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மதுரை மாவட்ட கிளை தலைவருமான சங்கீதா தலைமையில் ரெட் கிராஸ் நிறுவனர் ஹென்றி டியூனாட் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சிறுவர், சிறுமிகளுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். பின்னர் கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் குடிநீர் தொட்டியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். ஒசூர் அருகே தொழிற்சாலை முன்பு 20 தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த குக்கலப்பள்ளி என்னும் இடத்தில் ஆக்சல் டெக் எனும் கனரக லாரி என்ஜின் பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு 100 தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த நிலையில் திடீரென உள்ளூரை சேர்ந்த 20 தொழிலாளர்களை நிர்வாகம் எவ்வித காரணமின்றி பணி நீக்கம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த உள்ளூர் தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் என கூறி 8 மாதங்கள் பணி செய்த பிறகு வேலையில்லை என்றால் என்ன செய்வது என தொழிலாளர்கள் கேள்வி கேட்டதால் போலீசார் தேர்தலுக்கு பிறகு வேலையில் சேர்த்துக் கொள்வதாக சமாதானம் செய்து வைத்தனர். ஆனால் தேர்தல் முடிந்தும் வேலையிலிருந்து நீக்கி 1 மாதமான நிலையில் மீண்டும் வேலை வழங்க கூறி ஆக்சல் டெக் தொழிற்சாலை முன்பு 20 தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் 8 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆக்சல் டெக் கம்பெனி இதுதான். நம்மளுக்கு இப்போதைக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டதுக்கு, உங்களுக்கு நிறைய அமௌண்ட் தர வேண்டியது இருக்குது, உங்களை தூக்கிட்டு நாங்கள் இந்திக்காரங்களை போட்டுக்கிட்டா அதுக்கு தகுந்த அப்படியே நாங்கள் சேலரி கொடுத்து நாங்கள் டிவைட் பண்ணிப்போம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எல்லாம் 1 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்குமே யாருக்குமே வேலை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னுமே நாங்களும் 25ஆம் தேதி சொல்கிறோம், 2ஆம் தேதி சொல்கிறோம், 3ஆம் தேதி சொல்கிறோம்னு சொல்லிகிட்டே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே கேட்டில் கேட்டால் அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்க அது சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.